உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/7/2026 சனிக்கிழமை காலை 11:42 வரை கிருத்திகை நட்சத்திரம், பின் ரோஹிணி நட்சத்திரம். அன்பர்களே, குரு உச்சம் என்று சொன்னால் வாழ்க்கையில் போராட்டம் அதிகம் என்றொரு கூற்று உண்டு. சாதாரணமாய் ஜோதிடர்கள் சொல்வது மட்டுமல்ல, சில புத்தகங்களிலும் உள்ளது. எனவே நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த கருத்தை. குரு உச்சம் என்று சொன்னால் நல்லது தானே. கடகத்தில் உச்சம் பெறுகிறார், நல்லது தானே. எத்தனையோ உயர்ந்த மனிதர்களுக்கு குரு உச்சமாக இருக்கிறது. எனவே குரு உச்சம் என்று சொன்னால் போராட்டம் அதிகம் என்பது உண்மையா? இன்னும் சற்று கூர்ந்து கவனித்தால், குரு உச்சம் என்று சொன்னால் அவன் தோல்வியைத்தான் காண்பான் என்று சொல்லவில்லை. போராட்டம் அதிகம் என்றுதான் சொல்லியிருக்கிறது. இந்த அளவுகோலை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் சொன்னது சரிதான் என்றுதான் தோன்றுகிறது. குரு உச்சம் பெற்று உயர்ந்தவர்கள் ஜாதகங்கள் பலவற்றை பார்த்தால் 100% பேர் கடும் அவஸ்தைக்கு பின் அந்த நிலையை அடைந்தனர், அதன் பின்னும் அடைகின்றார்கள். ஆக இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது. அது என்ன? ஆராய்ந்து பார்த்து அறிந்த உண்மை ஒன்று. குரு கடகத்தில் உச்சம். கடகம் சர வீடு. உங்களுக்கு தெரியும், சரம் ஸ்திரம் உபயம் 3 வீடுகள் உண்டு. மேஷம், கடகம், துலாம், மகரம் சரவீடு. ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர வீடு. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவை உபய வீடு. சாஸ்திரம் உறுதிபட ஒரு கூற்றினை சொல்லுகிறது. அது என்ன? சரத்துக்கு சரம் தீர்க்கம், சரத்துக்கு சிரம் மத்திமம், சரத்திற்கு உபயம் அற்பம். இங்கே தனுசு மீனம் 2 உபய வீடு. இந்த உபய வீடுகளுக்கு சொந்தக்காரன் குரு. அவன் உச்சம் பெறும் வீடு கடகம், அது சர வீடு. உபயத்துக்கு சரம் அற்பம். ஆக போராட்டம் இருக்குமா என்று சொன்னால் இருக்கும் என்றே தோன்றுகிறது, இருக்கிறது. அதே நேரத்தில் குரு ஆட்சி பெற்ற சிலரை ஒப்பிட்டு பார்த்தால் வெற்றி வாய்ப்பு மலைக்கும் மடுவுக்குமாக தெரிகிறது. ஆட்சி பெற்ற குரு ஒருவருக்கு 10ஆம் இடத்திலோ 10ஆம் இடம் ஏதோ ஒன்று பெற்றால் அவருக்கு கிடைக்கும் வெற்றி வாய்ப்பு இவரை விட கூடுதலாக இருக்கிறது. அடைந்த பின் போராட்டமும் குறைவாக இருக்கிறது. எனவே இந்த கூற்று உண்மைதான். இதற்கு காரணம் உபயத்துக்கு சரம் அற்பம். குருவின் ஆட்சி வீடு தனுசு மீனம் 2 உபய வீடுகள். உச்சம் பெறும் வீடு கடகம் சரம். எனவே உபயத்துக்கு சரம் அற்பம். அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொண்டோம். இனி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் பார்ப்போம். மிருகசீரிசம், புனர்பூசம், பூரம், அஸ்தம், விசாகம், கேட்டை, உத்ராடம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி, அஸ்வினி, கிருத்திகை. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 12 மணி வரை மட்டுமே யோகமான நாளாக காட்டுகிறது. எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 12 மணி வரை, மதியம் 12 மணி வரை யோகமான நாள்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, பேச்சில் கவனம் வைத்து பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டியவர்களிடம் பேசி உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, அவ்வப்போது உங்களது விசேஷ திறமை ஒன்றை வெளிப்படுத்துவீர்கள், நல்ல பலனையும் பெறுவீர்கள். அதுபோன்ற ஒரு நாள்தான் இந்த நாள். உங்கள் திறமையை காட்டி பெருமையை பெற்றுக்கொள்ளும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, நாளைய பலன் இப்படித்தான் இருக்கும், நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும், அதற்கு இதுபோல் நாம் செய்தால்தான் நமக்கு நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டு தேவையற்ற ஒரு செயலை, தேவையற்ற ஒரு முயற்சியை செய்ய இருப்பதாக காட்டுகிறது இன்று. கவனம் தேவை. கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்றைய உங்களது ஒரு பேச்சு அந்த லாபத்தை எளிதில் பெற்றுத்தருவதாக காட்டுகிறது. நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுத்த ஒரு வேலையை மிக மிக சிறப்பாக செய்து முடித்து இந்த வேலைக்கு இவர்தான் தகுதியானவர் என்ற ஒரு முத்திரையை பெற்றுக்கொள்ளும் நாள். கன்னிராசி அன்பர்களே, ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று மும்முரமாக இருந்தீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் இதை செய்வதா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டு வேலை செய்யாமல் இருக்கும் ஒரு நிலையை இன்று காட்டுகிறது. கூடுதல் கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை கையாண்டு செயல்பட்டு நிறைந்த லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று ஒரு விருது கிடைக்கும், ஒரு உயர் பட்டம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். ஏனென்றால் திறமையாக ஒரு வேலையை செய்து முடித்ததால் இது கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கஷ்டத்தை பற்றி கவலைப்படாமல், இன்னும் சொல்ல போனால் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொண்டு செயல்புரிந்து எல்லோருக்கும் முன்னிலை பெறுவீர்கள். ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, இன்று முடிவெடுக்கும் விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை. தவறான ஒரு முடிவை சரியான முடிவு என்று நீங்கள் கருதி செயல்படுவதாக காட்டுகிறது. கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் முழு திறமையை காட்டி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை எளிதில் முடிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்த அந்த நல்ல காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். மீனராசி அன்பர்களே,
ஒரு முறைக்கு இருமுறை மும்முறை முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும். மனச்சோர்வு அடையாதீர்கள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.